வணக்கம். 10ஆம் வகுப்பு கணக்கு பாடத்தில் அடுத்த நிலைக்கு 83 என்ற பகுதியில் ஆயத்துளை வடிவியல் பாடத்தில் இருக்கக்கூடிய கணக்குகளை பார்க்கிறோம். தொடர்ந்து பார்ப்போம். 8x - 7y + 6 என்ற கோட்டின் சாய்வு மற்றும் y வெட்டு துண்டு காண்க. ஒரு கோடு கொடுத்துட்டாங்க, சாய்வும் y வெட்டு துண்டும் கேட்குறாங்க. அப்போ சாய்வு y வெட்டு வடிவில் சமன்பாடு என்னன்னு பார்க்கலாம். ஒரு நேர்கோட்டினுடைய சமன்பாடு சாய்வு y வெட்டு துண்டு ரெண்டும் கொடுத்தா அதனுடைய வடிவம் y = mx + c. இந்த வடிவத்தில் இருந்ததுன்னா இந்த m என்பது தான் சாய்வு, c என்பது தான் y வெட்டு. அப்போ நம்ம என்ன செய்யணும், இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த நேர்கோட்டை இந்த வடிவத்துக்கு மாற்றணும். என்ன கொடுத்துருக்காங்க? 8x - 7y + 6 = 0ன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு ஒரு பக்கம் என்ன இருக்கணும்? வெறும் y மட்டும் இருக்கணும், மற்றதெல்லாம் இன்னொரு பக்கம் போகணும். அப்போ y மட்டும் இந்த பக்கம் நிறுத்திக்கலாம். அப்போ -7y இந்த +8x இந்த பக்கம் போனால் -8x, இந்த +6 இந்த பக்கம் போனால் -6. அடுத்தது y மட்டும்தான் இருக்கணும். இங்கே என்ன இருக்குது? -7y இருக்குது. அப்போ எல்லாத்தையும் என்ன செய்யலாம்? -7ஆல் வகுத்தரலாம். அப்போ என்ன ஆகும்? -7y / -7 சமம் -8x / -7 -6 / -7. தட் இஸ் ஈக்குவல் டு, இந்த -7 அடித்தா கேன்சல் ஆகிடும். அப்போ y சமம், இங்கே பாருங்கள், மைனஸுக்கு மைனஸ் கேன்சல் ஆகிடுச்சா? மிச்சம் என்ன நிற்கிது? 8/7 இது மட்டும்தான் நிற்கிது இன்ட்டு எக்ஸ். இந்த மைனஸுக்கு மைனஸ் கேன்சல் ஆகிடுமா? ஸோ ப்ளஸ் 6/7 இந்த வடிவத்துக்கு நம்ம கொடுத்த சமன்பாட்டை கொண்டாந்துட்டோம். இப்போ இங்கே தான் இதுக்கு ஏற்கனவே நேர்கோட்டினுடைய சமன்பாடு சாய்வு y வெட்டு வடிவத்தில் இருந்ததுன்னா y மட்டும் ஒரு பக்கம் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா எக்ஸினுடைய கெழுவாக வரக்கூடியது தான் சாய்வு, மாறிலி உறுப்பாக வரக்கூடியது தான் y வெட்டு துண்டு. அப்போ எக்ஸினுடைய கெழுவாக இங்கே என்ன வருது? 8/7. therefore சாய்வு m சமம் 8/7, y வெட்டு c சமம் 6/7. அவ்வளோதான், முடிஞ்சது. அடுத்த கணக்கு 3x - 7y = 12 என்ற நேர்கோட்டிற்கு இணையாகவும் 6,4 என்ற புள்ளி வழியே செல்லுவதுமான நேர்கோட்டின் சமன்பாட்டை காண்க. நாம் இப்போ ஒரு நேர்கோட்டினுடைய சமன்பாடு கண்டுபிடிக்கணும். அதில் ஒரு புள்ளி நமக்கு தெரியும், 6,4ன்னு ஒரு புள்ளி தெரியும். அடுத்தது அந்த நேர்கோடு மேலே ஒரு நேர்கோடு கொடுத்துருக்காங்க, அதுக்கு இணையாக இருக்குன்னு தெரியும். இப்போ இந்த கணக்கை, ஒரு கணக்கையே நம்ம பல்வேறு வழியில் போடலாம். ஒரு வழி நான் சொல்கிறேன். இந்த நேர்கோட்டுக்கு இணையான கோடு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். 2 நேர்கோடுகள் இணையாக இருந்தால் அவற்றினுடைய சாய்வுகள் சமமாக இருக்கும். அப்போ இந்த நேர்கோட்டுக்கு இணையான கோட்டினுடைய சாய்வும் இந்த நேர்கோட்டினுடைய சாய்வும் சமமாக இருக்கும். இந்த கோட்டுக்கு சாய்வு கண்டுபிடிச்சிக்கலாம். m எப்படி கண்டுபிடிக்கிறது? நேர்கோட்டினுடைய சமன்பாடு கொடுத்துட்டாங்கன்னா சாய்வு கண்டுபிடிக்கணும்னா -x/y அப்படின்னு போட்டோம்னா சாய்வு கிடைக்கும். ஸோ சாய்வு m கண்டுபிடிச்சிட்றோம். அடுத்தது ஒரு புள்ளி அதில் தெரியுது, x1 y1. அப்போ சாய்வும் ஒரு புள்ளியும் தெரிஞ்சதுன்னா நேர்கோட்டின் சமன்பாடு y - y1 = m × x - x1. அந்த ஃபார்முலா போட்டு கண்டுபிடிக்கலாம். இது ஒரு வழி. இன்னொரு வழி என்னன்னா, கொடுத்துள்ள நேர்கோடு எந்த வழியில் போட்டாலும் சரி, சரியான வழிமுறை இருந்தால், கணக்கு ரைட்டாக இருந்தால் விடை கொடுத்து முழு மார்க் வந்துடும். 3x - 7y = 12. தட் இம்ப்ளைஸ் எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டாந்துருங்க. 3x - 7y
-12 சமம் 0. இது 1வது சமன்பாடு. இப்போ நான் கண்டுபிடிக்க வேண்டியது இதற்கு இணையான கோடா? இதுதானே கண்டுபிடிக்கணும். அப்போ இணையான கோடுன்னா என்ன சொல்கிறாங்க, ஒரு கோடு கொடுத்துட்டு அதுக்கு ஒரு இணையான கோடுன்னா அந்த இணை கோடு எப்படி இருக்கும், இந்த கோட்டினுடைய மாறிலி உறுப்பு மட்டும் மாறின மாதிரி இருக்கும், மற்றதெல்லாம் அப்படியே இருக்கும். அப்போ 3x - 7y + k சமம் 0. இதுதான் இதற்கு இணையான கோட்டின் சமன்பாடு. சரி, இப்போ நம்முடைய வேலை என்னன்னா, இந்த k அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். கேவோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அதில் ஒரு புள்ளி கொடுத்துருக்காங்க. இதில் அமைந்த ஒரு புள்ளி என்னன்னா 6,4. இந்த புள்ளி இந்த கோட்டில் இருக்கு. இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த கோட்டு மேலே இந்த புள்ளி இருக்கு. ஒரு கோட்டின் மேலே ஒரு புள்ளி இருக்கு அப்படின்னு சொன்னால், இந்த புள்ளி அந்த கோட்டை நிறைவு செய்யும். அது என்ன நிறைவு செய்யும்? நிறைவு செய்யும்னா ஒன்றும் இல்லை, இந்த புள்ளியில் முதல் இருக்கக்கூடிய மதிப்பு எக்ஸ் மதிப்பு, ரெண்டாவதாக இருக்கக்கூடியது ஒய் மதிப்பு. கொண்டு போய் அந்த நேர்கோட்டின் சமன்பாட்டில் எக்ஸ் ஒரு இடத்துல எக்ஸ் மதிப்பையும் ஒய் வர இடத்துல ஒய் மதிப்பையும் போட்டால் அந்த சமன்பாடு நிறைவாயிரும். அப்போ இந்த புள்ளி இந்த கோட்டு மேலே இருக்குல்ல, அப்போ கொண்டு போய் நாம் இந்த புள்ளி என்ன செய்யலாம், இந்த கோட்டில் பிரதியிடலாம். இதுதான் நமக்கு தேவையான சமன்பாடு. அதுதான் 2. ஸோ 2 இம்ப்ளைஸ் எக்ஸ் ஒரு இடத்துல என்ன பண்ணணும், 6 போடணும். 3 × 6 -7 × ஒய் ஒரு இடத்துல என்ன பண்ணணும், 4 + k சமம் 0. 3 18 -4 28 + k சமம் 0. 18 - 28னா -10 + k சமம் 0. That implies k is equal to -10 இந்த பக்கம் போனால் +10 ஆயிடுது. அப்போ கேவோட மதிப்பை கண்டுபிடிச்சிட்டேன். Therefore தேவையான நேர்கோடு கேவோட மதிப்பை கொண்டு போய் அந்த சமன்பாட்டில் பிரதியிட்டோம்னா, கேவை கொண்டு போய் இங்கே பிரதியிட்டோம்னா வேலை முடிஞ்சது. 3x - 7y + 10 சமம் 0. ஆக இந்த கணக்கையே 2 வழியாக போடலாம். ஏற்கனவே நான் சொன்ன முறை ஒன்று உண்டு, அது இல்லாமல் இந்த முறையிலையும் நம்ம இந்த கணக்கை போட முடியும். அடுத்த கணக்கு y சமம் 4/3x - 7 என்ற கோட்டிற்கு செங்குத்தாகவும் 7, -1 என்ற புள்ளி வழியாகவும் செல்லும் நேர்கோட்டினை காண்க. இப்போ இந்த கணக்கையும் 2 வழியில் போட முடியும். இப்போ பாருங்கள், முதல் ஒரு நேர்கோடு கொடுத்துருக்காங்க. இந்த நேர்கோட்டுக்கு செங்குத்தாக இருக்கிற கோட்டை நான் கண்டுபிடிக்கணும். அப்போ செங்குத்தாக இருக்கிற கோட்டை கண்டுபிடிக்கணும்னா அதில் ஒரு புள்ளி கொடுத்துட்டாங்க. 7, -1ன்னு ஒரு புள்ளி கொடுத்தாச்சு. அப்போ நம்ம என்ன செய்யலாம், இந்த நேர்கோட்டினுடைய சாய்வு, ஏற்கனவே கொடுத்துருக்கிற கோட்டினுடைய சாய்வு கண்டுபிடிக்கலாம். அதற்கு செங்குத்தான கோட்டினுடைய சாய்வு வேணும்னா இந்த கோட்டினுடைய சாய்வை தலைகீழாக போட்டு மைனஸ் போட்டுக்கணும். தலைகீழாக போட்டு அதன் பிறகு மைனஸ் போடணும். இணைகோடாக இருந்தால் சாய்வு சமம். ஒரு கோட்டுக்கு இணைகோடாக இருந்தால் கோட்டினுடைய சாய்வு என்னவோ அதுதான் இணைகோட்டினுடைய சாய்வும். ஆனால் செங்குத்தாக இருந்ததுன்னா அந்த கோட்டினுடைய சாய்வினை கண்டுபிடித்து அதை தலைகீழாக போடணும். அப்புறம் அதனுடைய குறியை மாற்றணும். ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸு, மைனஸாக இருந்தால் ப்ளஸ்ன்னு போடணும். இப்போ தேவையான கோட்டினுடைய சாய்வு கிடைச்சாச்சு, அதில் ஒரு புள்ளி கிடைச்சாச்சு. அப்போ y - y1 சமம் m × x - x1 அந்த ஃபார்முலாவை போட்டு அந்த நேர்கோட்டினுடைய சமன்பாட்டை கண்டுபிடிக்கலாம். இது ஒரு வழி. இன்னொரு வழியை நான் இங்கே போடுறேன். கொடுத்துள்ள நேர்கோடு என்ன கொடுத்துருக்காங்க, y சமம் 4/3x - 7. எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டாந்துடலாம். கொண்டாந்தால் என்ன ஆகும், y -4/3x -7 இந்த பக்கம் வந்தால் +7 சமம் 0. இப்போ எனக்கு இந்த பின்னம்லாம் வந்தால் கணக்கு போடுறதுக்கு சிரமமாக இருக்கும். அதனால் கீழே இருக்கிற 3 தானே, அப்போ எல்லாத்தையும் 3ஆல் பெருக்கிடலாம். 3ஆல் பெருக்காவதில்லை,
இங்கே முன்னாடி மைனஸ் வந்திருக்கு இல்லையா? அப்போ நம்ம என்ன செய்யலாம்னா -3ஆல் பெருக்கிடலாம். -3ஆல் பெருக்குனா என்ன ஆகுன்னு பார்க்கலாம். இந்த ஒய்யை -3ஆல் பெருக்கு, முதல்ல எக்ஸை எதனா எழுதுவோம். அப்போ முதல்ல எக்ஸ் உறுப்பு எடுத்துக்கலாம். இந்த -4/3 எக்ஸை -3ஆல் பெருக்கணும். மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ஸு 3க்கு மேலே இருக்கிற தொகுதிக்கு கீழே இருக்கிற பகுதிக்கு இருக்கிற 3 அடிச்சிட்டோம்னா 4xன்னு நிற்கும். அடுத்தது இந்த ஒய் வர இடத்துல என்ன செய்யணும்? -3ஆல் பெருக்கணும். பெருக்குனா -3y. அடுத்தது இந்த +7 இருக்கு இல்லையா? அதை என்ன செய்யணும்? -3ஆல் பெருக்கணும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸு 3 21 -21 = 0. இந்த கொடுத்துருக்கிற சமன்பாட்டை தான் நான் இந்த மாதிரி எழுதியிருக்கேன். ரைட்டு, இது 1வது சமன்பாடுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்? இதற்கு செங்குத்தான கோடு கண்டுபிடிக்கணும். இதற்கு முந்தைய கணக்கில் நம்ம என்ன பார்த்தோம்னா, ஒரு கோடு கொடுத்து அதற்கு இணையான கோடு வேணும்னு வச்சுக்கோங்க. என்ன செஞ்சோம்? மேலே இருக்கிற கோட்டினுடைய எக்ஸையும் ஒய்யையும் அப்படியே வச்சுக்கிட்டோம். கான்ஸ்டண்ட்டை மட்டும் மாற்றணும். கான்ஸ்டண்ட்டை மட்டும் கேன்னு வச்சோம். இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? இங்கே ஒரு கோடு இருக்குது. இதற்கு செங்குத்தான கோடு வேணும்னா என்ன செய்யணும்? ஒவ்வொரு பாயிண்ட்டாக சொல்கிறேன். இந்த எக்ஸின் கெழுவையும் ஒய்யின் கெழுவையும் இடம் மாற்றணும். இணை கோடாக இருந்தால் எக்ஸுக்கு எக்ஸ் அப்படியே போட்டுக்கலாம், ஒய்க்கு ஒய் அப்படியே போட்டுக்கலாம், கான்ஸ்டன்ட் மட்டும் மாறும். ஆனால் செங்குத்தான கோடாக இருந்தால் எக்ஸின் கெழுவையும் ஒய்யின் கெழுவையும் இடம் மாற்றணும். 1வது பாயிண்ட். அடுத்தது ஒய்யினுடைய கெழுவுக்கு குறிய மாற்றணும். இப்போ இங்கே எக்ஸினுடைய கெழு 4, ஒய்யினுடைய கெழு 3. அப்போ இந்த 3 இங்கே வந்ததுன்னா 3x. அடுத்தது இந்த 4 இங்கே போச்சுன்னு வச்சுக்கோங்க. இங்கே என்ன இருக்குது? மைனஸ் இருக்குது இல்லையா? ஸோ -4y. எக்ஸோட கெழுவையும் ஒய்யோட கெழுவையும் இடம் மாற்றிக்கிட்டேன். அடுத்தது ஒய்யினுடைய கெழுவின் குறிய மாற்றிடணும். ஸோ 3x + 4y ப்ளஸ் கான்ஸ்டண்ட்டும் மாறணும், +k = 0. இதுதான் தேவையான நேர்கோடு. இணைகோட்டிலையும் செங்குத்து கோட்டிலையும் இருக்கக்கூடிய வேறுபாடு நல்ல தெளிவாக தெரியணும். இங்கே இது ஒரு கோடு 3x - 7y - 12 = 0. இதுக்கு இணைகோடு வேணும்னா எக்ஸை அப்படியே எழுதிக்கணும், ஒய்யை அப்படியே எழுதிக்கணும், கான்ஸ்டண்ட்டை மட்டும் மாற்றினா போதும், மாறிலி உறுப்பை மட்டும் மாற்றினா போதும், இணைகோடு கிடைச்சிடும். செங்குத்து கோடுக்கு அப்படி இல்லை. செங்குத்து கோட்டில் என்ன செய்யணும்? இந்த எக்ஸினுடைய கெழுவை தூக்கி ஒய்யில் போடணும், ஒய்யினுடைய கெழுவை தூக்கி எக்ஸில் போடணும். இந்த ஒய்யினுடைய கெழுவை குறிய மாற்றி போடணும். அப்படி மனசில் வச்சுக்கோங்களேன். எக்ஸினுடைய கெழுவை தூக்கி அப்படியே ஒய்யில் போட்டுட்டோம். ஒய்யினுடைய கெழுவை மட்டும் என்ன செய்யணும்? குறிய மாற்றி எக்ஸுக்கு கொண்டாந்து போடணும். அப்போ பாருங்கள், இந்த 4 அப்படி எங்கே வந்துருச்சு? இந்த -3 குறிய மாற்றினா +3 ஆயிடுச்சு. அது எக்ஸுக்கு போயிடுச்சு. எக்ஸை தூக்கி ஒய்யில் அப்படியே போடணும், ஒய்யினுடைய கெழுவை மாற்றி எக்ஸில் போடணும். அப்படி மனசில் வச்சுக்கலாம். அடுத்தது கான்ஸ்டன்ட் டேர்மும் மாறிடும். ஸோ +k = 0. அவ்வளோதான். இதில் ஒரு புள்ளி கொடுத்துருக்காங்கல்ல, இதில் அமைந்த ஒரு புள்ளி. இப்போ நம்முடைய வேலை என்னென்னா, கேவோட மதிப்பை கண்டுபிடிச்சி அந்த மதிப்பை அங்கே பிரதியிட்டோம்னா முடிஞ்சு போச்சு. இப்போ இதில் ஒரு புள்ளி வந்து 7, -1. அப்போ புள்ளி இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? இது 2வது சமன்பாடு. அந்த கோட்டில் வந்து இந்த புள்ளியை கொண்டு போய் போட்டால் நிறைவு செய்யும். அப்போ எக்ஸ் ஒரு இடத்துல என்ன போடணும்? 3 × x ஒரு இடத்துல 7 ப்ளஸ் 4 × y வர இடத்துல -1 ப்ளஸ் k = 0. therefore 3 21 +4யும் -1யும் பெருக்குனா -4 ப்ளஸ் k = 0. தட் இஸ் கையில் 21 ரூபா இருக்குது, கடன் 4 ரூபா கொடுத்து முடித்தா என் கையில் 17 ப்ளஸ் k = 0. அப்போ k மட்டும் இந்த பக்கம் நவுத்துனா வச்சுக்கோங்க, இந்த +17 இந்த பக்கம் போனால் -17ன்னு ஆயிரும். அப்போ கேவோட மதிப்பு -17. therefore தேவையான
நேர்கோடு. தேவையான நேர்கோடு என்னன்னா 3x + 4y அப்புறம் k ஒரு இடத்துல -17 = 0. இதுதான் தேவையான நேர்கோட்டின் சமன்பாடு. அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.